Good morning, student. Next exercise 9.8 la question number 3 பார்க்க போறோம். Find the area of the region bounded by the curve 2 plus x minus x square plus y is equal to 0. X-axis x is equal to minus 3 and x is equal to plus 3. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரீவியஸ் சம் வந்துமே ரெண்டுமே லைனில் இருந்தது. அதனால் ஈஸியாக லைன் வந்து எங்கே கட் பண்ணுது அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவ் கொடுத்துருக்காங்க. கவுனா என்ன சார்னா வளைவரை. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா போன எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் அப்படி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் இருந்ததுனால அது லைன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிகிரியை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்கா. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரபோலாவாக இருக்கலாம், சர்க்கிளாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ இது வந்து பேரபோலா அப்படின்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு சம் கான்ஸ்டன்ட் அது மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணுது, எக்ஸ் ஆக்ஸில் கட் பண்ணுச்சுன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. முதல்ல இந்த கர்வ் எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 + x minus x square plus y is equal to 0. ஓகே, இட் கட்ஸ். எதில் கட் பண்ணுது, x axis y is equal to 0. ஓகே, ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். என்ன இருக்குது, 2 + x minus x square is equal to 0. அப்போ மைனஸால் இன்ட்டு பண்ணால் மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்லாம் என்ன ஆகும், மைனஸ் ஆகுமா. அப்போ என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம், x square minus x minus 2 is equal to 0. ஃபேக்டரைஸ் பண்ணி பிரிச்சுக்கலாமா. -2 மல்டிபிள் பண்ணால் -2, ஆட் பண்ணால் 1 வரணும். அப்போ -2 × 1, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -2, ரெண்டையும் ஆட் பண்ணால் 1. ஓகே, அப்போ 1 ஆஃப் த ஃபேக்டர் x minus 2 into x plus 1 is equal to 0. அப்போ 0க்கு ஈக்குவல் பண்ணால் என்ன சார் வரும் சொல்லு பார்க்கலாம், x is equal to 2, x is equal to -1. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டும் எதுக்காக சார் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இப்போ நாம் இது வந்து பேரபோலா வந்து அப்வேர்டா டவுன்வேர்டா, இப்போ அது இல்லாமல் இது எந்த பாயிண்டில் கட் பண்ணுது அதுதான் நமக்கு மெயின். முதல்ல டயக்ராமை தெளிவாக வரைஞ்சிக்கணும். ஓகே, எப்படி வரைகிறோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் வந்துட்டு ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது எந்த பாயிண்டில் கட் பண்ணுது கொஷின்லேயே மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகே, நாம் ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே 0 இருக்குமா, 0 1 2. ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்திங்கன்னா என்ன இருக்கும், 0 +1, இந்த பக்கம் என்ன இருக்குது, -1 -1. ஓகே, ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே ரெண்டு பாயிண்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களா. ஒன்று என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3, இன்னொன்று எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +1. அப்போது இப்போ முதல்ல இந்த கர்வ் வந்து எந்த பாயிண்டில் கட் பண்ணுதா அதை முதல்ல வரைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு ஸோ இப்படி போகும், இப்படி போயிட்டுருக்கு. ஓகே, இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய கர்வ். ஸோ அகைன் இப்போ ஆல்ரெடி கொஸ்டினில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +3. அப்போ -1 -2 -3. ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்கும், -3. இப்போ இதுக்கு நேர் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாமா. அதே மாதிரி கொஷினில் மென்ஷன் பண்ணிட்டாங்களா, என்ன மென்ஷன் பண்ணிட்டாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஷினில் ஆல்ரெடி ஒன்று -3 சொல்லியிருக்காங்க, இன்னொன்று +3 சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன இருக்கும், 0 1 2 3னா இங்கே இருக்குமா. ஸோ அப்போ இங்கே ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ இதோடைய ரீஜியன் என்ன, ரீஜியன் இதோடைய ரீஜியன் ப்ளஸ் இதோடைய ஏரியா ரீஜியன். ஓகே, இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து நமக்கு மெயின் என்னென்னா டயக்ராம்லாம் ஈஸியாக போட்டுருவோம், லிமிட்டை கரெக்டாக எடுத்து எழுதணும். அந்த லிமிட்டை எழுதிட்டுனா உனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை வந்து நான் ரிக்வைர்டு ஏரியா 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு ரிக்வைர்டு ஏரியா 2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு ரிக்வைர்டு ஏரியா 3 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ ரிக்வைர்டு ஏரியா வேணும் அப்படின்னா என்ன சார் ஃபார்முலா, ஏரியா A is equal to A1 + A2 + A3, A1 + A2 + A3. ஓகே, ஸோ அப்போ இது பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எபோவாக இருந்தால் ப்ளஸ்ஸு, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பிலோவாக இருந்தால்
மைனஸ், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எபோவாக இருந்தால் ப்ளஸ், அதுதான் மெயின் கான்செப்ட்டு. அதே மாதிரி முதல்ல நம்ம என்ன சார் பண்ணலான்னா, ரெக்வயர்டு ஏரியா A1 அப்படிங்கிறது இன்டகரல் ஓவர் -3 to -1. இது எப்படி சார் வந்ததுன்னா, இங்கே -3 இருக்குது, இங்கே -1 இருக்குது. அப்போ y dx, ஓகே. அடுத்தது ப்ளஸ் இன்டகரல் ஓவர் என்ன இன்டர்வல் -1 to +2 -y dx. எப்படி சார் மைனஸ் வந்ததுன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பிலோவாக இருக்குது, அதனால் -y dx, ஓகே. அடுத்தது ப்ளஸ் இன்டகரல் ஓவர் 2 to 3, இன்டகரல் ஓவர் 2 to 3, ஓகே. 2 to 3ல என்ன சார் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் ஒய் டிஎக்ஸ், ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எபோவாக இருக்குது. முதல்ல இந்த ஈக்குவேஷனை ஒய்க்கு மாற்றணும். ஒய்க்கு மாற்றினா தான் சார் நம்மளால் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஓகே, எப்படி ஒய்க்கு மாற்றலாம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு, இதெல்லாம் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போகலாமா? கொண்டு போனால் என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. ஓகே, இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த கவுல இருந்து தான் நான் மாற்றிருக்கேன், வேறு எதுலேருந்து மாற்ற கிடையாது. ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2, இதுதான் சார் ஒய்யோட வேல்யூ. இந்த ஒய்யோட வேல்யூ கொண்டு வந்து நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். எப்படி சார் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன்? நல்லா தெளிவாக கவனிங்க. இன்டகரல் ஓவர் -3 to -1, ஓகே. ஸோ அப்போ ஒய்க்கு பதிலாக என்ன சார் சப்ஸ்டிட் பண்ணலாம்? x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ், ஓகே. இங்கே ஃப்ரண்டில் மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். இன்டகரல் -1 to 2, இன்டகரல் -1 to 2, ஓகே. ஸோ அப்போ வெளியில் மைனஸை போட்டுக்கலாம். அகைன் என்ன இருக்குது? அது அப்படியே ஒய்யை அப்படியே எழுதிக்கோங்க. என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ், எல்லாமே சேமாக இருந்தால் தான் நமக்கு இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? அடுத்தது ப்ளஸ் இன்டகரல் ஓவர் 2 to 3, ஒய்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ், ஓகே. ஸோ அப்போ இதை இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ஓகே. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா, எக்ஸ் பவர் n+1/n+1 என்ன வரும்? எக்ஸ் கியூப் பை 3. எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, 2ஐ இன்டகிரேட் பண்ணால் 2x, என்ன லிமிட்டு? -3 to -1, ஓகே. அடுத்தது மைனஸ் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3, எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, 2ஐ இன்டகிரேட் பண்ணால் 2x, என்ன லிமிட்டு சொல்லுங்க பார்க்கலாம்? -1 to +2, ஓகே. அடுத்தது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3, அடுத்தது மைனஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, அடுத்தது 2ஐ இன்டகிரேட் பண்ணால் -2x, ஓகே. என்ன லிமிட்டு? 2 to 3. அப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணலாம். அப்போ அப்பர் லிமிட்டுங்கிறது -1, லோயர் லிமிட்டுங்கிறது -3. இந்த லிமிட்டை உள்ளே அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறது தான், ஒன்றுமே கிடையாது. எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுத்தா பவரில் ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஆட் நம்பர் இருந்தால் மைனஸ், ஈவன் நம்பர் இருந்தால் ப்ளஸ். அப்போ -1/3 கிடைக்குமா? இங்கே -1 கொடுத்தா -1 ஸ்கொயர் பண்ணாலும் அது என்னவாக தான் மாறும்? +1 தான் மாறும், ஓகே. அடுத்தது இங்கே -1 கொடுத்தா மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2, ஓகே. அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம். அகைன் மைனஸ், வெளியில் மைனஸ் இருக்கா? ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இங்கே என்ன இருக்குது? 2 கொடுக்கலாமா? 2 கியூப் எவ்வளோ? 27, 27/3 என்ன வரும்? 9 மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? சாரி, இங்கே 2 ஆல்ரெடி எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? லோயர் லிமிட் 2. அப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா 9 -1/3 -1/2 +2 -9 -9/2, இங்கே என்ன வந்துடும்? -9/2 ப்ளஸ், ஓகே. அடுத்து என்ன வரும்? லோயர் லிமிட்டை கொடுத்தீங்கன்னா 6, ஓகேவா? இந்த டைம் கம்ப்ளீட்டட். அடுத்தது வெளியில் ஒரு மைனஸ் போட்டுக்கலாம்.
இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்த டேமுக்கு போயிடலாம். அடுத்த டேமில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். என்ன வரும்? எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? பவரில் என்ன இருக்குது? 3 கியூப் பண்ணால் என்ன வரும்? சாரி 2 கியூப் பண்ணால் 8. இப்போ என்ன வரும்? 8/3. இங்கே 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அகைன் 4/2 -2. இங்கே 2 கொடுத்தனா 2 2s are 4 -4. ஓகே, அகைன் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ். இங்கே -1 கொடுத்தா பவரில் ஆட் இருந்தால் நெகட்டிவ், ஈவன் இருந்தால் பாசிட்டிவ். அப்போ என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? -1/3. ஓகே, அடுத்தது லோயர் லிமிட் கொடுத்தா -1/2 + 2. ஓகே, அப்போ நான் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் எல்லாத்தையும் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் சொன்னால் போதும். ஓகே, அப்போ இஸ் ஈக்குவல் டு -1/3 -1/2 + 2 + 9 + 9/2 -6. ஓகே, -8/3 மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணால் -2 அடுத்தது +4 அடுத்தது -1/3 -1/2 +2. ஓகே, அப்போ இருக்கிறத எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். +2. இன்னும் இங்கே ஒன்றும் வேல்யூ இருக்கா? என்ன இருக்குது? இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 9 - 9/2 -6 -8/3 +2 +4. ஓகே, ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா இருக்கிற டேம் எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே என்ன வரும்னா 22 வரும். ஓகே, ஃப்ராக்ஷனில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வரலாம். மீதி -6 -1. அப்போ ஃபைனலி வி கெட் ரெக்வயர்டு ஏரியா A is equal to 15 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கை பொறுத்தளவு இன்டகிரேஷன் பண்ணிக்கலாம், ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை உள்ளே அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஆன்சர்லாம் கொண்டு வந்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஒரு சம்முக்கே கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் மேலே ஆகுது, ½ hour கூட ஆகும். ஓகே, புக் பேக் சம்னா நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். ஒய்யை தனியாக எடுத்துக்கங்க, இன்டகிரேட் பண்ணிக்கங்க, அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணிங்க, கடைசி ஆன்சரை எடுத்து எழுதிட்டு போனீங்கன்னாவே 5 மார்க் அப்படியே கொடுத்துருவான். சப்போஸ் உங்களுக்கு கிரியேட்டிவ் வந்தால் எப்படி சார் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க்கு பப்ளிக் ரிப்பீட்டட். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த சம்மை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாருமே முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.